ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி தேவியோட 3வது நாள். ஸோ வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கலர் வந்து ப்ளூ கலர், அதனால் ப்ளூ கலர் சேரீ கட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு புது கார் வந்தது. சரி, ஃபஸ்ட் டைம் புது காரை கோயிலுக்கு கொண்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அதுக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். வீட்டில் ஒரு குட்டி கணபதி இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சு ஒட்ட வச்சிட்ருக்கேன். இப்போ நாங்கள் போகும்போது எங்கள் பையனை பிடிவாதமாக கூப்பிட்டு வரோம். கையில் பாருங்கள் புக்கு இருக்குது, அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் டைமில் என்னம்மா நைட்டும் டைம் பாஸ் ஆகிடுச்சு, நைட்டு கார் வந்ததா அப்போ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடுச்சு, இப்போ கோயிலுன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே தான் வந்தான். பிடிவாதமாக தான் கூப்பிட்டு வந்தோம். கீழே கேட்டோம், பூஜை பண்ணணுன்னா இப்போ மேலே வந்து ரிசிப்ட் கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் ஃபஸ்ட்டு பைசா கட்டிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு அப்புறம் மேலே ஐயர்கிட்ட கேட்டுட்டு அங்கே தேங்காய் பழம் பூ எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேலே வந்து ரிசிப்ட் வாங்கிறதுக்கு வந்தோம். அப்புறம் தெரிஞ்ச ஐயர், அவருக்கு சாமி கும்பிட்ட பிறகு அவர் சொன்னார், கீழே போயிட்டு கொடுங்கம்மா, கீழே ஒரு ஐயர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, எப்போ பாரு என் பசங்க எக்ஸாம் டைமில் தான் இதை மாதிரி வேலை வந்துடுது. நாங்கள் நினச்சோம் நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வரலான்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு சரி, இன்றைக்கி நல்ல நாளாகவும் இருந்துச்சு. நவராத்திரி அம்மனும் கொலுவில் இருக்குது, பசங்களையும் கூட்டுக்கிட்டே போகலான்னு தான் நாங்கள் கூட்டுகிட்டு வந்தோம். அப்புறம் கீழே ஐயர் இருந்தார், அவர்கிட்ட சொன்ன பிறகு அவங்க மாலை போட்டாங்க. அந்த மாலை வந்து முருகன் கழுத்தில் இருந்த மாலை. ஸோ முருகனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. அப்புறம் உள்ளே நான் கணபதி வச்சுருந்தேன். நான் தான் சொன்னல, டபுள் ஸ்டிக்கரால் ஒட்டுறேன், சரியாக ஒட்டாது, ஃபெவிக்விக் போட்டு அப்புறமா ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த கணபதி கொஞ்சம் வந்த வேகத்தில் சாஞ்சி இருந்தது, அதை எடுத்து நேராக வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஐயர் நல்லா அகர்பத்தி காமிச்சிட்டு பூவால் நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூரமும் நல்லா காமிக்கிறார். பரவாயில்ல, நல்லா செஞ்சார். மனசுக்கு நல்ல நிறைவாகவும் இருந்தது. அப்புறம் தேங்காவில் திஷ்டி சுற்றுறது. அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, வீட்டில் நேற்று நைட்டு சொன்னாங்க, எலுமிச்சம்பழம்லாம் நீங்கள் காருக்கு சக்கரத்தில் வைக்கக்கூடாது, ஏன்னா இப்போ அம்மன் நவராத்திரியில் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். ஆனால் கோயிலில் வந்து சொன்னாங்க ஐயர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் முருகன் பார்த்துக்குவார். நம்ம கோயிலுக்குன்னு வந்துட்டோமோ, அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பன் முருகன் பார்த்துக்குவார். என் பையனோட முகத்தில் இப்போ தான் சிரிப்பு வருது. ஐயர் ஒரு ஜோக்கு சொன்னாரா, நல்லா சிரிச்சிட்டான். ஏன்னா அவன் எக்ஸாம் டென்ஷன்லேயே இருந்தான். அதனால் ஆண்டவனாக பார்த்து முருகனாக பார்த்து தான் ஐயர் ஜோக்கு சொல்ல வச்சாரே என்ன தெரில. ஜோக்கு சொன்னதை நல்லா சிரிச்சிட்டான். பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சுது. வீட்டுக்கு இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். பாய்.